அடுத்து 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் 2 பார்க்க போகிறோம். இயல் 1 வரைக்கும் எல்லாமே கற்பவை கற்றபின் பார்த்தாச்சு. அடுத்தது இயல் 2 உரைநடை பாடம். கேட்கிறதா என் குரல் என்று சொல்லக்கூடிய பாடத்தில் அமைந்த கற்பவை கற்றபின். இதில் 2 வினாக்கள் கொடுத்துருக்கு. அந்த பகுதியை பார்ப்போம். வினா எண் 1, காற்று பேசியதைப் போல நிலம் பேசுவதாக எண்ணிக்கொண்டு பேசுக. முன்னுரை. மண்ணின் மாண்பினை காத்திடும் மானிடா, மண்ணை அழித்து தொழிற்சாலைகளை கட்டி எழுப்பும் மானிடா, கொஞ்சம் நில், நான் சொல்வதை கேள். அமுத சுரபி. மண்ணை தாய்மடியென எண்ணி என்மேல் தாவி குதித்த மனிதா, என் வளங்கள் யாவற்றையும் சுரண்டுகிறாய். நீ அல்ல அமுத சுரபியாய் உனக்கு வழங்குகிறேன். அதை நானும் உன் தாய்தான். 5 பூதங்களில் ஒருவன் நான். நீ என்னை மிதித்தாலும் நான் உன்னை சுமப்பேன். ஐவகை நிலம். மலையும் மலை சார்ந்த பகுதியும் குறிஞ்சி என பெயரிட்டு முன்னோர்கள் அழகு சேர்த்தனர். காடும் காடு சார்ந்த பகுதிகள் முல்லை என பெயர் சூட்டி கொஞ்சி குழவினர். வயலும் வயல் சார்ந்த பகுதியை மருதம் என அழைத்து மேன்மை அடைந்தனர். கடலும் கடல் சார்ந்த பகுதியை நெய்தல் என பெயர் சூட்டி அணி சேர்த்தனர். மழையும் காடும் வளமையும் குறையும் போது பாலை என பெயர் சூட்டி என் எழிலை தொலைத்தனர். ஐவகை பெயர்கள் சூட்டிய நிலமகள் நான். இயற்கையின் படைப்பு. இமயமலை முதல் பனி உறையச் செய்து நாட்டின் இயற்கை வளம் காத்தவள் நானே. மண்ணில் பச்சை பட்டுடுத்திய நிலமகளாகிய நான் உங்கள் முன் அழகுபட அணிவகுத்து நிற்கிறேன். உன் தண்ணீர் நிறைந்த ஆறுகளையும் குளங்களையும் உங்களுக்கு பரிசாக தந்தேன். மரம் செடி கொடிகளை என் உடலாய் வளர்த்து உங்களின் பசியார துணை நின்றேன். வீரமும் பெருமையும் நிலைத்திட விளைநிலமாய் வளர்ந்தேன். தமிழர் திருநாளாம் பொங்கல் விழாவில் ஆணிவேரே நான்தான். தமிழினத்தின் காதலும் வீரத்திற்கும் நிலைகளன் நானேதான். இயற்கையின் இந்த படைப்பு உனக்காகத்தான். இலக்கியத்தில் நான் நிலமகிழாகிய எனது புகழினை உணர்ந்ததாலே வள்ளுவ பெருந்தகை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்றும், தொட்டனை தூறும் மலர்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு என்றார். நீர்னால் சூழப்பட்ட நிலமடந்தை என்றார் மனோன்மணியம் சுந்தரனார். என் வளம் அறிந்த சிலர் என்னை தரம் பிரித்து செம்மண் நிலம், உவர் நிலம், கரிசல் மண் நிலம், கருமண் நிலம், தரிசு நிலம், நன்சை நிலம், புன்சை நிலம், புறம்போக்கு நிலம் என்றெல்லாம் பெயர் சூட்டி அழைத்தனர். அழிக்கும் எண்ணமா? திட்டமிட்டு என்னை அழித்திட நினைக்கும் மானிடரே, என்னை அழிக்க நினைப்பதேன்? அழகு கொஞ்சம் எழில் மலை காவியமாம் மரங்களை வெட்டி என்னை மொட்டை அடிக்க காரணம் என்ன? அடுத்து குளங்களையும் ஆறுகளையும் அழித்துவிட்டு தொழிற்சாலைகளை கட்டி அழகு பார்க்கின்றனர். ஆற்று படுகையில் உள்ள மணலை கொள்ளையடித்து என் வளங்களையும் அழிப்பதன் நோக்கம் என்ன? சுரங்கம் அமைத்து என் வளத்தை திருடி உன் எதிர்காலத்தை இழக்கின்றாய். நீ விதைப்பதுதான் நான் உனக்கு தருவேன் என்பதை அறியாயோ? மானிடா, பிறருக்காக என்னையே தியாகம் செய்த என் வாழ்வு கேலிக்கூத்தா? மானிட பிறவிக்காக உழைக்க எண்ணும் என்னை போன்றோர் நட்பை இழந்து விடாதே. என் அழகை கொள்ளையடிக்காதே. நீ வாழ எங்களை வாழவிடு. குழியும் குண்டும் மேடும் பள்ளமும் நீ எனக்கு தந்த அழியாத காயங்கள். வறண்ட என் தண்ணீர் குருதியை குடித்துவிட்டு நீ கும்மாளம் அடிக்காதே. மானிடா, நானின்றி நீ இல்லை, வாழ வழிவிடு என்று நிலம் தன்னைத்தானே பேசிக்கொள்வதைப் போல அமைந்திருக்கின்ற பகுதி. இதனுடைய இரண்டாவது வினாக்கள் அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். 2வது வினா. 17ஆம் நூற்றாண்டில் வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டு இன்றும் உலக விந்தையாக இவைகளும் தாஜ்மஹாலான் செய்தி அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.